நம்ம ஃபண்டமெண்டல் ஸ்டாக் சீரியஸில் ஒரு ஸ்டாக்ஸ் எப்படி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும், அதோட பேராமீட்டர்ஸ் என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நான் பர்சனலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட், அதை வச்சு நான் சில ஸ்டாக்ஸ் எல்லாம் அனாலிசிஸ் பண்ணுவேன். அவங்களோட கேஷ் ஃப்ளோ, அவங்களோட பிஒய் ரேஷியோ எப்படி இருக்குது, இது எல்லாமே நமக்கு ஒரே இடத்துல கிடைக்கும். அந்த ஒரு முக்கியமான வெப்சைட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி உங்கள் கூகுள் சர்ச் இன்ஜினில் போயிட்டு screener.in அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம். இது நீங்கள் எந்த மொபைல் அல்லது எந்த அப்ளிகேஷன் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். இதுனா வெப்சைட் லிங்க் தான். ஸ்க்ரீனர் அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட் ரிசல்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களை ஸ்க்ரீனர் பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும். இப்போ ஸ்க்ரீனர் பேஜில் நம்ம இருக்கிறோம். இங்கே உங்களுக்கு எந்த கம்பெனி அனலைசிஸ் பண்ணணும், ஃபண்டமெண்டல் செக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனி நீங்கள் இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியை சர்ச் பண்ணலாம். நோட் பண்ணுங்கள், இது எந்த ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ சிப்லாங்கிற ஸ்டாக்கை சர்ச் பண்ணுறேன். உங்களுக்கு அதை என்ட்ரு பண்ணி நான் சர்ச் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அது ஸ்க்ரீனரோட மெயின் பேஜ் அந்த கம்பெனியோட காட்டுது. எபோட்டில் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் கேபிட்டல் அண்ட் கரண்ட் ப்ரைஸ் எவ்வளவு, உங்களோட ஸ்டாக் பிபைஇ, டிவிடெண்ட் yield, இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, நம்ம என்னென்ன ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் செக் பண்ணோமோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே மேலே இருக்குது. அதை அப்படியே மூவ் ஆன் பண்ணோம்னா அவங்களுக்கு சார்ட் அனாலிசிஸ் இருக்குது. இந்த சார்ட்டில் 1 year, 3 year, 5 year இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கம்பெனியோட ப்ரோஸ் என்ன அண்ட் கான்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு கீழே இருக்குது. இது உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுக்கும், அந்த கம்பெனி எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்ட்டு. கீழே பேர் கம்பேரிஷனில் எந்தெந்த கம்பெனியோட ஸ்டாக் எவ்வளோ ரேட்டில் இருக்குது, அவங்களோட மீடியன் எந்தளவுக்கு இருக்குது, இந்த செக்டர் எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது கீழே அவங்களுக்கு இல்லை குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் ரிசல்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஒரே இடத்துல நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். அண்ட் கம்பெனி எந்தளவுக்கு ப்ராஃபிட் பண்ணுறாங்க, லாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய செக்மெண்ட்டில் செக் பண்ணலாம். பிலோ உங்களுக்கு இதுவும் ப்ரீவியஸ் இயர்ஸ் நிறையா இருக்குங்காட்டி இது கம்பேரிஷன் பண்ணிக்கலாம். இயர் ஆன் இயர் கம்பெனி எந்தளவுக்கு க்ரோத் ஆகிருக்கு, ஸ்டாக் எந்தளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, அண்ட் கம்பெனியோட சேல்ஸ் க்ரோத் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே இதில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். பேலன்ஸ் ஷீட். ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவங்களோட லைபிலிட்டிஸ், அசட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு கீழே அவங்களோட கேஷ் ஃப்ளோ எந்த அளவுக்கு இருக்குது. இது பாசிட்டிவாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் அவங்க ரேஷியோ எந்த அளவுக்கு அவங்க கேபிட்டலை ஒர்க்கிங் கேபிட்டலை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஷேர் ஹோல்டிங் போர்ட்டலில் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா, டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்களா, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர், இயர் ஆன் இயர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.